ஓம் சிவாய. ஈஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த குரு வக்ர நிவர்த்தி, பொதுவாகவே குரு வக்ர நிவர்த்தி, குருவை பற்றி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நான் இன்னும் சொன்னால் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் குரு பகவான் என்னென்ன கொடுப்பாரு அப்படின்னா சுபிட்சத்தை கொடுப்பாரு, பார்க்குற பார்வை மூலயமா பலனை கொடுப்பார். ஷார்ட்டாக சொல்லணுன்னா, ஸ்வீட்டாக சொல்லணுன்னா அப்படி தான் சொல்லணும். 2025 பிப்ரவரி 4 அன்றைக்கு மதியம் 1:46 மணிக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார். குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு வரும் மே 14 புதன்கிழமை இரவு 11:20 மணிக்கு குரு பயிற்சி மிதுன ராசியில் நடைபெறுது. இந்த குரு பயிற்சி 2025 மே மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு மிதுன ராசியில் சுமார் 6 மாதம் சஞ்சரித்து அப்புறம் அக்டோபர் 18 அதிசாரமாக மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு நுழைகிறார். 2025 குரு பயிற்சி மற்றும் குரு வக்ர நிவர்த்தி அப்படி காரணமாக நிறைய என்னென்ன ராசிக்காரங்களுக்கு பாதகங்கள் என்ன, சாதகங்கள் என்ன, தொழில் வியாபாரத்தில் பெரும் வெற்றி பெறுவர்கள் யார், அதன் மூலியமாக சில பேர் சங்கடத்தை அனுபவிப்பவர்கள் யார் யார் என்று நாம் பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போடுறேன். அதை முக்கியமானது நீங்கள் பார்த்துக்குங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் புரிதலை ஏற்படுத்தும். அதன் பிறகு நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம், இது ஈஸியாக இருக்கும். மகர ராசிக்காரங்க யார் இந்த குரு வக்ர நிவர்த்தியை எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ, நீங்கள் கண்டிப்பாக அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க பொற்காலமான காலமாக இதை சொல்லலாம். 7 நாட்டு சனி பிடியிலேருந்து மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கும் தொந்தரவுக்கும் ஆளாகின நீங்கள் இந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவதற்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த மகர ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது 5ஆம் இடத்து நல்ல பலன்களை கொடுக்க காத்திருக்கிறாருன்னு சொல்லலாம். தான தர்மங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களும் நல்லது நடக்கக்கூடியதாகவும், நன்கொடைகள் கொடுக்கக்கூடியதாகவும், ஆன்மீக உணர்வுகளை உண்டாக்கக்கூடியதாகவும், காதலில் வெற்றி பெறக்கூடியதாகவும், சில பேருக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமணம் ஆகக்கூடியதும், சீக்கிரமாக புத்திரத்தை கொடுக்கக்கூடிய யோக பலனும் அது கொடுக்கும். பூர்வ ஜென்மத்தில் பிதிர்வகை சொத்துக்கள் ஏதாவது பூர்வ ஜென்ம புண்ணியத்தின்படி இந்த பிதிர்வகை சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். மறுபிறவி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் இந்த குரு இருக்கும் போது. அந்த மறுபிறவி அப்படின்ற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்டங்கள் ஏதாவது இருந்தாலும் விலகிவிடும். அனுபவிக்கக்கூடிய அனைத்து சுகங்களும் கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மை. மனைவி நல்ல மனைவி லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஜாதகருடைய முன்னோர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது இந்த குருவானது கொடுக்கும். அதே மாதிரி புத்தி கூர்மையினால் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாகவும், கண்டிப்பாக புத்தி கூர்மையால் தெளிவான முடிவெடுக்கக்கூடியதாகவும் இந்த 5ஆம் இடத்து குரு உங்களுக்கு நல்லது. நல்ல பிள்ளைகளுடைய சேஷ்டையெல்லாம் இப்போ குறையும். இவ்வளோ நாளாக சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாங்க பசங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்லாவே கேட்பாங்க. பெயரும் புகழும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இதிகாச சாஸ்திரத்தில் நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல குழந்தைங்களாக உங்களுக்கு இருப்பாங்க. கண்டிப்பாக வயிற்று வலி, மேல் பகுதி வயிற்று வலி, முதுகு வலி அப்படிங்கிறதெல்லாம் இப்போது கலைந்து போகக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும், விலகி போகக்கூடியதாக இருக்கும். அன்பும் நற்பண்பும் நீதியும் நேர்மையும் இருக்கக்கூடியதாகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நெருக்கடியான ஆபத்தான காலத்தில் கூட புத்தி கூர்மையை பயன்படுத்தி தற்காத்து கொள்ளக்கூடிய இடம்தான் இந்த 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம் குரு வரும்போது உங்களுடைய குலதெய்வத்தை அனுகிரகம் அப்படிங்கிறது முழுவதுமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 5ஆம் இடத்து மகர குரு, இந்த 5ஆம் இடத்து குரு பாசிட்டிவ் இவ்வளோ பண்ணியிருக்கு. இன்னும் எங்களுக்கு நெகட்டிவ் ஏதாவது இருக்கா அப்படிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு திசாபுத்திகள் ஏதாவது அவயோக திசையாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் இம்பேக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் சனி திசை, ராகு திசை, குரு திசையில் வக்கர திசை, இந்த மாதிரி ஏதாவது தவறான திசைகள் இருந்தால் மட்டும்தான் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும். அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா 100% இல்லை 200% நல்ல பலன்களே கொடுக்கும். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, என்ன தான் 5ஆம் இடத்து குரு உங்களுக்கு இப்படி வாரி நல்லதை கொடுத்தாலும் பார்க்குற பார்வைக்கும் பலன் அதிகம்ன்ற அடிப்படையில் 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது
உங்கள் தாய் வழி தந்தை வழி உறவுகளில் வருகின்ற சொத்து பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு சொத்து உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடியதாக உங்கள் ஜாதகத்தில் தந்தையோடைய ஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா அந்த தந்தை வழி சொத்து கண்டிப்பாக இருக்கும். தந்தையினால் ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டாலும் இப்போது விலகும். தந்தைக்கு உடல்நிலம் சரியாகும். பூர்வ புண்ணியத்தை பார்க்கறதுனால குலதெய்வ அனுகிரகமும் கிடைக்கும். ஏன்னா பூர்வ புண்ணியமும் நல்லா இருக்குது, பாக்கியஸ்தானமும் நல்லா இருக்குது அப்படின்னா போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய புண்ணியங்கள் எல்லாத்துக்கும் இப்போது பலனை கொடுக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு 7ஆம் பார்வையா. அப்போ லாபத்தை கொடுக்கும். இது வரைக்கும் தொழிலை ஏதோ நடத்துகிறோம், சங்கடத்தோடு போயிட்டுருக்கு, ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு லாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. எடுக்கிற எல்லா தொழிலும் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இந்த 5ஆம் இடத்து மகர குரு என்ன பண்ணோம்னா அந்த 11ஆம் இடத்தை பார்க்கறது மிகப்பெரிய யோகத்தை அது கண்டிப்பாக கொடுத்தே ஆகும். லாபத்தை கொடுக்கும். சகோதர வழியில் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க. நிறைய அவங்க மூலயமா லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இது உங்கள் ஜாதகத்தில் சகோதரஸ்தானமும் பார்க்கணும். இது வேறு குரு திசையாக உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 100% உங்கள் வாழ்க்கையில் குருவோடைய இம்பேக்ட் அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும். மகரத்துக்கு சூப்பரான டைம். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க அந்த 11ஆம் பார்வை 2வது திருமணத்தை பண்ணி வச்சிரும். அந்த மாதிரி லேட் மேரேஜ் ஆகிறவங்களுக்கும் லேட் மேரேஜை பண்ணி வச்சிரும். அதே மாதிரி உங்கள் ராசியும் பார்க்குறாரு, 1ஆம் இடத்தையும் பார்க்குறாரு 9ஆம் பார்வையாக. அப்போ ராசியை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு சுபிட்சத்தை கொடுப்பார். திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமணம் நடக்கும், குழந்தைங்கள் இருக்கும், உங்களோட ஸ்டேட்டஸ் அத்தாரிட்டி எல்லாமே அதிகப்படுத்தி விடும். உங்களுக்கு சுபிட்சத்தை அள்ளி கொடுக்க குரு காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இந்த வக்ர நிவர்த்தி யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ மகரத்துக்கு சூப்பர் 200% உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். கும்பராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துல வருகின்ற குருனால் என்னென்ன நல்ல பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். சுகஸ்தானத்துக்கு வரக்கூடிய குருவானது வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடியதாகவும், சுகஸ்தானம் அப்படிங்கிறது தாய் அப்படிங்கிற ஸ்தானமும் அதிலே இருக்குது அப்படிங்கிறதுனால சுகபோக வாழ்க்கை கிடைக்கக்கூடியது, அது நேர்மையான வழியில் கிடைக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும். தாய் தந்தரையர் தாயை பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களும் அருமையும். வீடு மனை யோகம் அப்படிங்கிறது வசதி வாய்ப்புடன் கிடைக்கக்கூடியதாகவும், வெளிநாட்டு போயிட்டு வசிக்கிறவங்களாக இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா அங்கே நிரந்தர குடியுரிமை பெறக்கூடிய நல்ல யோக பிராப்தம் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி உற்றார் உறவினர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இப்போது அதிகமாகும். அவங்க விரும்பி உங்ககிட்ட பேசுவாங்க. அதே மாதிரி இவ்வளோ நாளாக இருந்துக்கூட சில பகைகள் அப்படிங்கிறது நீங்கும். வீடு வாசல் சொத்து அப்படிங்கிறதெல்லாம் வாங்கி போடுவீங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் நிறைய ஒரு பிராண்டடான வண்டி வாகனங்கள்லாம் வாங்கியிருப்பீங்க. வஞ்சகம் அப்படிங்கிறது தெரிவிக்கிறவங்கள இனம் காண்டு அவங்களுடைய ராஜதந்திரத்தை முறியடிப்பீர்கள். அதே மாதிரி பலம் நிறைந்தவராக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருப்பீங்க. உங்களுக்கு பட்டம் பதவி அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கக்கூடியதாகவும், உயர்கல்வி அப்படிங்கிறது கிடைக்கக்கூடியதாகவும், முதலீடுகள் போடக்கூடியதாகவும், அதன் மூலியமாக லாபம் கொடுக்கக்கூடிய யோக பிராப்தம் இருக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும். நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையாக இந்த 4ஆம் இடத்து குரு உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதாவது அர்த்தாஷ்டம குருவாக வந்தாலும் நிறைய நன்மைகளை உங்களுக்கு வாரி கொடுக்க போகிறார். ரொம்ப நாளாக ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கிறதுல அதெல்லாம் களைய போகிறது. ஒரு வீடு வாங்குவீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, சில விஷயங்கள் எல்லாம் உங்கள் சுகத்துக்கு அவங்களோட லக்ஸூரியஸ்க்கு அதை நீங்கள் பயன்படுத்துவீங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 7.5 சனினால் வருகின்ற சில தாக்கங்கள் இந்த குரு வக்ர நிவர்த்தி அப்போ உங்களுக்கு எல்லாமே கலைந்து ஓடக்கூடியதாக கண்டிப்பாக இந்த குரு வக்ர நிவர்த்தி மிகப்பெரிய நல்ல பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். இந்த 4ஆம் இடத்து குரு மட்டும் அல்லாமல் பார்க்குற பார்வை மூலமாகவும் பலன் அதிகன்ற அடிப்படையில் 5, 7, 9 பார்வையில் 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கும்போது இதுவரைக்கும் அசிங்க அவமானப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சூரியனை கண்ட பனி போல விலகும். அதே மாதிரி அந்த 8ஆம் இடத்து விஷயங்கள் மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கிறது பெண்களுக்கு பலப்படும். அதே மாதிரி இது வரைக்கும் இந்த டிரான்சாக்ஷனில் ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டதெல்லாம் இனிமேட்டு கலையும். அது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த 8ஆம் இடத்து பலன் அந்த கண்டங்கள் உயிர் போகிறது மரணம் அப்படிங்கிறதுக்கெல்லாம்
வாய்ப்பே இல்லாமல் அந்த குரு பார்வை படுறதுனால நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியதாகவும், உங்களுக்கு எந்த ஒரு விபத்து அப்படிங்கிறதெல்லாம் சரியாகக்கூடிய காயங்கள்லாம் சரியாகக்கூடிய இதுக்கப்புறமும் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காமல் வண்டி வாகனத்தை நீங்கள் இயக்க முடியும். அந்த மாதிரி யோக பிராப்தமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கும்போது ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ புது தொழில் அமையும், புது விஷயங்கள் அமையும், அதனால் சுபிட்சங்கள் ஏற்படும், உங்கள் ஜீவனஸ்தானம் பலப்படும். அப்படிங்கும்போது பொதுவாக குரு 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுவீங்க. அதே குரு வக்ர நிவர்த்தி இது வரைக்கும் காசு பணமே இல்லாமல் கும்பராசிக்காரங்க இந்த 7.5 சனியில் படாத பாடுபட்டு ஆக்சிடென்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து உடல்நிலை சோர்வு கொடுத்து உங்களை செயல்படாமல் விட்டுட்டு இருந்தது இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் செயல்பட வைத்து உங்கள் தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்றங்களையும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கொடுத்துருவார். அதே மாதிரி 4ஆம் இடத்துலேருந்து 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த விரயங்கள் அதிகமாக இருந்ததெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இவ்வளோ நாள் செலவுன்னு மெடிக்கல் செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு, அந்த மாதிரி செலவுகள், வீண் விரயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். கடன் சுமைகள் அப்படிங்கிறது குறையும். அந்த மாதிரி விஷயங்கள், ஏன்னா தொழில் நல்லா இருக்கும் போதே இந்த கடன் சுமைகளும் உங்களுக்கு விரயங்களும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனாக சொல்லலாம். அதே மாதிரி இந்த 12ஆம் இடத்து தூக்கமின்மையெல்லாம் அவதிப்பட்டவங்க, நோய் நொடியினால் அவதிப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்போ அதுக்கான ரெமடி அப்படிங்கிறது கிடைக்கும். நிறைய விஷயங்கள் இப்போ உங்களுக்கு மாற்றங்களை ஏற்றங்களையும் கும்பராசி குருக்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இந்த குரு வக்ர நிவர்த்தி கண்டிப்பாக இருக்கும். கும்பராசிக்காரங்க இந்த 7.5 சனி ஜென்ம சனியில் அவதிப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த குரு வக்ர நிவர்த்தி இருக்கும். மே 14 வரைக்கும் உங்களுடைய விஷயங்களை குரு வக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல காலமாக கும்பராசிக்காரங்களுக்கு மிக ஆறுதலான ஒரு பயிற்சியாக கண்டிப்பாக உருவாகும். எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் பிடிச்சிட்டு இருக்கோமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய சப்போர்ட் உங்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகிறது. ஏன்னா 6 மாதமாக படாத பாடுபட்டுட்டீங்க, இப்போ சரியாகும். கடவுளுடைய அருள் எப்போதும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். மீனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த 3ஆம் இடத்து குரு வக்ர நிவர்த்தியானது என்ன பலனை கொடுக்கும்? 3ஆம் இடத்து வக்ரம் நடக்கும் போது படாத பாடுபட்டீங்க. இந்த குரு அந்த 3ஆம் இடத்துக்கு வரும்போது மறைவு குருவாக இது என்னெல்லாம் விஷயம் பண்ணால் அது நிவர்த்தி ஆக போதே, என்ன வக்ரத்திலே ஒன்றும் பண்ணலை, நிவர்த்தியில் போய் என்ன பண்ண போகுதுன்னு அப்படின்னு நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியுது. ஆனாலும் இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது ஒரு நல்லதை கொடுக்கும். குரு 3ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது மறைவாக இருந்தாலும் ஜாதகர்களுக்கு சகோதர சகோதரின் மூலியமாக உதவிகள் கிடைக்கும். மனோ வலிமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். தாயாரோடைய பொருள் விரயம் அப்படிங்கிறது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். பக்கத்து வீட்டோடைய நபருடைய பிணக்கமான சூழ்நிலைகள் எல்லாம் இணக்கமாகும். குறுகிய பயணத்துக்கு போயிட்டு வருவீங்க. காது சம்மந்தப்பட்ட நோய் இருந்தால் அது சரியாகும். வசிக்கின்ற வீடுகளில் மாறி செல்லக்கூடிய விஷயங்களும் சில டைமில் நடக்கும். தைரியம் வீரியம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். வெற்றிகள் வசமாக்கக்கூடியதாகவும், புரோக்கர் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் தரக்கூடியதாகவும் இருக்கும். வெற்றியை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். எழுத்து வகையில் வெற்றிகளை கிடைக்கும். தொலைதூர தொடர்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். கொரியரு தந்தி மூலமாக வருகின்ற செய்தி, பொருள் மூலமாக வர பொருள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். சில பேர் அமேசானு, ஃப்ளிப்கார்ட்லாம் யூஸ் பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுவீங்க இல்லையா, அது கூட நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இந்த 3ஆம் இடத்து குரு உங்களுக்கு பண்ணுவார். என்னதான் மறைவு குருவாக இருக்கும்போது பொருளாதார ரீதியாக அடிபட்டு கொண்டு இருந்தாலும் பார்க்குற பார்வை மூலமாக பலன் அதிகன்ற அடிப்படையில் 3ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். நல்ல கூட்டாளிகள் அமைவாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அமையும். உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி தரக்கூடியதாக இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது பார்வை உங்களுக்கு கொடுக்கும். திருமணம் அப்படிங்கிறது கொடுக்கும். அதே மாதிரி நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். அவங்கள மூலியமாக மிகப்பெரிய ஒரு யோகா பிராப்தம் அப்படிங்கிறது இந்த குரு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் அமையும். நல்ல நிறைவான ஒரு நல்ல கணவர் அப்படிங்கிறது அமைவாங்க. நேர்மையான குணம் கொண்டவர், நல்ல மனிதர் அப்படிங்கிற கிடைக்கக்கூடியவராக இந்த காலகட்டம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்.
3ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். அப்படிங்கும்போது பாக்கியத்தை கொடுப்பார். பாக்கியத்தை கொடுத்தா என்ன பண்ணும்? குலதெய்வ அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழியில் இருந்தக்கூடிய இணக்கமான ஒரு பிணக்கமான சூழ்நிலைகள் எல்லாமே கலைந்தோடு உங்களை பற்றி நல்ல பெயர் எடுக்கக்கூடியதாக, நீங்களே பேசுகிறீங்க பேசாட்டி போகிறீங்க, அந்த தந்தை வழி உறவினர்கிட்ட உங்கள்கிட்ட நல்ல பெயர் கொடுக்கக்கூடியது அதிகமாக எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸ்டேட்டஸ் அதிகரிக்கும். அவங்க முன்னாடி நிமிர்ந்து நீங்கள் நிற்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பவர் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். 9ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு அப்படிங்கும் போதே, ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குற பார்வையிலும் அந்த 9ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னா வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் சில பேருக்கும், வெளி ஊருக்கு சொல்லக்கூடிய, ஏன்னா ஓடுறதுக்கு இங்கேருந்து ஓடிடுவாங்க வேறு ஊருக்கு. அதான் ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னா ஓடி போனாலே, அதாவது இடமாற்றம் அடைந்தாலே நல்ல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்க காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவ்வளோ நல்ல பலன்கள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் இருக்குது. அடுத்தது 3ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய பார்வை பலத்தால் 9ஆம் பார்வை பருவத்தால் 11ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார். எங்கெங்கே லாபத்தை கொடுத்தாரு? 6 மாதமாக படாத பாடுபடுறோம், ஒரு பணம் கூட மறைவு குரு வந்ததுலேருந்து வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 11ஆம் இடத்து பார்வை, இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு உங்கள் கையில் காசு பொருளும் நிறைய விஷயங்களை சாதிப்பீங்க. வீடு மனை யோகங்கிறது நடக்கும். 11ஆம் இடத்தை பார்க்கும்போது 2ஆம் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு 2வது திருமணம் நடக்கும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக, சப்போர்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 11ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு அப்படின்னாலே உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த 11ஆம் இடத்து பாவகத்தோடைய பலனையும் கொடுப்பார். அந்த இடத்துல என்ன கிரகம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் இருக்கோ, உங்கள் ஜாதகத்தில் இருக்கோ, அதுக்கான முழு பலனாக அதை கண்டிப்பாக இருப்பார். இப்போ சுக்கிரன் இருந்தார் அப்படின்னாலும் அந்த சுபிட்சத்தை கொடுப்பார். சனி இருந்தாலும் சுபிட்சத்தை கொடுப்பார். அப்படி எது இருந்தாலும் உங்களுக்கு சுபிட்சத்தை கொடுப்பார். அந்த 11ஆம் இடத்து இது வரைக்கும் தொழிலில் எந்த ஒரு லாபமும் இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு இப்போ மிகப்பெரிய லாபத்தை கொடுத்து மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடியதாக இந்த 3ஆம் இடத்து குரு அப்படிங்கிறது உங்களுக்கு பண்ணும். பார்க்குற பார்வை மூலிமா பலன் அதிகங்கிற அடிப்படையில் தான் இருக்குது. என்னதான் பொருளாதார ரீதியாக மீன ராசிக்காரங்க தன்னுடைய ராசி அதிபதியே மறைகிறாரு அப்படிங்கிற ஒரு சங்கடமான சூழ்நிலைகளை எதிர்த்து நோக்கி வந்தாலும் இந்த பார்வை பலத்தினால மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது வெற்றி கொடி கட்டுவீர்கள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கடவுளுடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.